நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரியே வந்துட்டு நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் அவர்கள் இன்னைக்கு நடந்த ரா எபிசோட்ல ரிட்டர்ன் ஆயிருக்காருங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதே மாரியே நடந்திருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎம் பங்குக்கும் செத் ராலின்ஸ்க்குமான ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் வந்து நடந்திருக்கும். அந்த மேட்ச் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. வேற லெவல் மேட்ச்சுங்க. சீரியஸா யாரும் நீங்க ஒரு வேள நீங்க பார்க்கலன்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா ஹைலைட்ஸ்லயாவது இல்ல இதுல பார்த்து அந்த மேட்ச நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். ஸோ மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்க போட்டுப்பாங்க. ஸோ சிஎம் பங்கோட ஸ்மாக்க செத் ராலின்ஸ் போடுவாரு. செத் ராலின்ஸோட ஸ்மாக்க சிஎம் பங்க போட்டு மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பின்ஃபால் எடுத்து அதை கிக் அவுட் பண்ணி நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை ஃபேன்ஸ்க்கு குடுத்துருக்காங்க. 2 பேருமே கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அண்டு எப்பவும் போல வந்துட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பெட்டரா வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ குடுக்க முடியுமோ அவ்வளோ குடுத்துருக்காருங்க. அதனால வந்துட்டு பாராட்டியே ஆகணுங்க. 2 பேருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை குடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிங் ஸ்கில்லை பத்தி நம்ம சொல்லவே வேணாம் 2 பேருக்கும். ஸோ எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். அது எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ ஒரு கட்டத்தில இந்த மேட்ச்ல வந்துட்டு நம்ம செத் ராலின்ஸ் அவர்கள் ரிங்குக்கு மேல ஏறிலாம் வந்துட்டு கர்ப் ஸ்டம்பை சிஎம் பங்க் மேல போடுவாரு. அதுக்கப்புறம் டயர்டா இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில தான் நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் அவர்கள் வந்திருப்பாங்க. ஸோ ரோமன் ரெய்ன்ஸ் வரது ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுது. அது எப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா கத்துவாங்க. அப்பதான் ரோமன் ரெய்ன்ஸ் உள்ள வந்து செத் ராலின்ஸ நெக்க டைட்டா புடிச்சுட்டு வெளிய தள்ளி ஒரு சூப்பர்மேன் பஞ்சும், ஸ்பியர போட்டும் அங்க வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மொமெண்டமே கிரியேட் பண்ணிட்டாருங்க. ஸோ உள்ள வந்து அதுக்கப்புறம் பயங்கரமா செத் ராலின்ஸ் அட்டாக் பண்றாரு. அந்த ஸ்டெப்ஸ் ஆண்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செத் ராலின்ஸ்க்கு கர்ப் ஸ்டம்பே ரோமன் ரெய்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் வெளியே வந்துட்டு ரோமன் ரெய்ன்ஸ் வந்துட்டு செத் ராலின்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாருங்க. ஸோ பயங்கரமான ஒரு அட்டாக்கிங். அதுக்கப்புறம் செத் ராலின்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கர்ப் ஸ்டம்ப் நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் போடுறாருங்க. மோஸ்ட்டாக ரோமன் ரெய்ன்ஸ் வந்துட்டு ரிவர்சல் ஃபினிஷர் யாருக்கும் அவ்வளோ போட மாட்டார். அதாவது ஆப்போனண்ட்டில் யூஸ் பண்ணுற அவங்களோட ஃபினிஷர் மூவை நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் அதிகமாக யூஸே பண்ண மாட்டார். ஸோ போன வாட்டி ரெஸ்ல்மீனியாவில் கோடி ரூட்ஸோட ஃபினிஷர் அகைன் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் இந்த வாட்டி செத் ராலின்ஸை கர்ப் ஸ்டம்ப் பண்ணுறாரு ரோமன் ரெய்ன்ஸ். ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காருங்க. ஸோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ஆண்ட போய் கூட ஒரு கர்ப் ஸ்டம்ப் போடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவார். ஆனால் உள்ள வந்து ஆடம் பியர்ஸ் தடுத்துருவாருங்க. அது மட்டும் அவங்க யாரும் தடுக்காமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் அந்த மொமெண்டம் வேற லெவலில் எங்கேயோ போயிருக்கும். ஸோ ரெஸ்ல்மேனியா மேட்ச் இன்னும் புக் பண்ணாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஃபியூட் மாதிரி தான் தெரியுது. செத் ராலின்ஸ்க்கும் ரோமன் ரெய்ன்ஸ்க்கும் ஒரு பழைய ஃபீடு இருக்குது தான். பட் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்கறதுனால அது தெரியவே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு சீக்கிரமாக ரெஸ்ல்மேனியாவில் மேட்சை புக் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. அண்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் எப்போ பால் ஹேமன் உள்ளே வந்தாங்கன்னு தெரியல. பால் ஹேமனும் சிஎம் பங்க்கும் ஹக் பண்ணிட்டு உள்ளே இருக்காங்க. ஸோ உள்ளே வந்துட்டு நம்ம ரோமன் ரெய்ன்ஸ் சிஎம் பங்கை அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணிட்டு ஒரு ஸ்பியரை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அங்கே வந்துட்டு ஒரு வேறு லெவலில் சம்பவமே பண்ணிட்டாரு. ஸோ அதோட வந்துட்டு அந்த ஒரு ராவை வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் மூமெண்டம் தான். ரோமன் ரெய்ன்ஸ் உள்ளே வந்து இந்த மாதிரி மாறி மாறி அட்டாக் பண்ணுது. ஸோ ரெஸ்ல்மேனியாவில் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நம்ம எதிர்பார்த்தோம். ரோமன் ரெய்ன்ஸ்க்கு ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் இருக்கலாம். அப்படின்னா செத் ராலின்ஸோட ஒரு 1-on-1 மேட்ச் இருக்கலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ அது நடந்திருக்குது. இப்போதைக்கு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு WWE ஒஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ கூடிய விரைவில் வந்துட்டு WWE கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சிஎம் பங்க் வெர்சஸ் செத் ராலின்ஸ் வெர்சஸ் ரோமன் ரெய்ன்ஸ்க்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து. ஸோ வெயிட் பண்ணலாம். நிறைய பேர் ஆவலாக இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக ஒரு வேளை இது ட்ரிபிள் த்ரெட் மேட்சோட சப்போஸ் ரெஸ்ல்மேனியா நடத்துதுன்னா அதோட நடந்து முடிக்க மாட்டாங்க. உங்கள் ஸ்டோர் லைன் இன்னும் கண்டினியூ பண்ணும். ஸோ யாரோட இப்போ ரோமன் ரெய்ன்ஸ் வந்துட்டு யாரோட ஒரு 1-on-1 ஸ்டோர் லைன் போகலாம். செத் ராலின்ஸோடையோ இல்லை சிஎம் பங்கோட கூட அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் ஆரம்பம் ஆயிருக்குது. இன்னைக்கு நடந்த ரா எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ ரோமன் ரெய்ன்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க் வெர்சஸ் செத் ராலின்ஸ்க்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ரெஸ்ல்மேனியா 40 உள்ள நடக்க போகுது. இன்னும் ஒஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூமர் தான். ஸோ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரோமன் ரெய்ன்ஸ் உள்ளே வந்து 2 பேருமே அட்டாக் பண்ணிட்டாரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் இவங்களுக்குள்ள ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரெஸ்லிங் ஹேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் கண்டென்ட்டை நீங்கள் தமிழில் ஈஸியாக வேகமாக பார்க்க முடியும். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.